படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் இன்று நாம் காண்பது கடவுளும் கண்ணதாசனும் என்ற தலைப்பில். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புலவர்கள் பாடிய பக்தி இலக்கியங்கள் தமிழின் மணிமகுடம் எனலாம். அவ்வரிசையில் கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் தனித்து நிற்கின்றன. காரணம், நாத்திகராக தன் இலக்கிய பயணத்தை தொடங்கிய அவர் ஆத்தியராக மாறி ஆன்மீகத்தின் ஆழம் காண முற்பட்டார். ஆகவே அவர் கடவுளை போற்றியும் பாடியுள்ளார், தூற்றியும் பாடியுள்ளார். இதை நகைமுரண் என்பதை விட ஒரு படைப்பாளியின் பரிணாம வளர்ச்சி என்றே எண்ண வேண்டும். கடவுளை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கிய அவர் உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான் என்று பாடிவிட்டு கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களால் என மனிதன் மீதே பழி சுமத்துகிறார். ஆனால் அடுத்த கணமே கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என அதற்கும் விடையும் சொல்கிறார். கடவுள் யார்? இதோ விளக்கம். பூஜ்யத்துள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பவனே இறைவன். போதுமா? இனி அவனிடம் நமது வேண்டுதல்களை வைக்கலாம். என்ன வேண்டுதல்? 2 மனம் வேண்டும், நான் இறைவனிடம் கேட்டேன். இறைவன் உடனே தந்து விடுவானா? பக்தனை சோதிப்பது தானே அவனது வாடிக்கை. ஆனால் நம் கவிஞரால் அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. கடவுள் மீது எவ்வளவு பெரிய கோபம்! கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் துடிக்க வேண்டும். ஆனால் அக்கோபம் நீர்மேல் குமிழி போலத்தான். ஆகவே மனிதருக்கு அறிவுரை கூறுகிறார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனமுறிவு வேண்டி கோர்ட்டு வாசப்படி ஏறுவதெல்லாம் வீண் என்கிறார். கடவுள் மீது அவருக்கு அன்பும் உண்டு, ஆத்திரமும் உண்டு. கடவுள் நல்லவரா? பின் ஏன் பெண்ணை படைத்தார்? கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே. கடவுள் மீது கொண்ட தன் சீற்றத்தை இப்படி காட்டுகிறார். இனி கடவுளிடம் சரணடைவதை தவிர வேறு வழி? 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என மனம் அமைதி பெற வழிகள் கூறுகிறார். கடவுளை இங்கே வர சொல்கிறார். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். என்ன அருமையான ஆசை பாருங்கள் கவிஞருக்கு. இதெல்லாம் கதாபாத்திரங்களின் குரல்தானே என்று சிலர் சொல்லலாம். ஆயினும் அந்த கதாபாத்திரங்களின் உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி எதிரொலிப்பதில் தானே அவருடைய மேதாமை வெளிப்படுகிறது. அவர் தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் ஆகியவற்றை எவ்வாறு தாங்கிக் கொண்டு பீடு நடை போட்டார் என்பதைத்தான் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் நூல் விவரிக்கிறது. எத்தனை எடுத்துக்காட்டுகள், துயரம் தரும் சம்பவங்கள்! அவரது அனுபவ சுரங்கத்திலிருந்து அள்ளி எடுக்கப்பட்ட வைர கற்கள் அவை. இந்து மதத்திற்கு எத்தனையோ ஞானிகள், அறிஞர்கள், மகான்கள் விளக்கம் கொடுத்திருக்கலாம். ஆனால் சாமானியனும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அதன் மகத்துவத்தை எடுத்துச் சொன்ன நூல் இதுவே. அதனால்தான் இந்நூல் காஞ்சி மகா பெரியவரின் பாராட்டை பெற்றது. பல பதிப்புகள் கண்டு 1000 கணக்கில் விற்று கொண்டிருக்கிறது. இந்து மத பற்றாளரான கவிஞர் பிற சமயங்களை மறுக்கவில்லை. புல்லாங்குழல் தந்த மூங்கில்களே என பாடச் சொன்னவர் அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் என்றார். இயேசு பிரான் வாழ்வு சரித்திரத்தை இயேசு காவியமாக்கினார். பாட்டு திறந்தாலே இவ்வையகத்தை பாலிட வேண்டும் என்னும் பாரதியின் கனவை நனவாக்கியவர் நம் கவியரசு.